குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஐஆர்எஃப்சியை பற்றி கேட்டுட்ருக்காங்க. ஐஆர்எஃப்சி ஏன் சார் ஏறவே மாட்டேங்குது, இதை நான் இன்னும் ஹோல்ட் பண்ணலாமா இல்லை எக்ஸிட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐஆர்எஃப்சி பல லட்சங்களை போட்டிருக்க இன்வெஸ்டர் கேட்குற ஒரே கேள்வி நீங்கள் கேட்குற இதே கேள்வி தான். இந்த ஐஆர்எஃப்சி ஏன் சார் ஏறவே மாட்டேங்குது, 100 ரூபாய்க்கு மேலே போகுது, 120 ரூபா போகுது, 140 ரூபா போகுது, ஆனால் மீண்டும் கீழே வந்துடுது அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் என்ன பிரச்சனை? இது ஃப்யூச்சர் மல்டிபேக்கர் ஆகுமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லது பணத்தை வேறு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாமா வேறு ஸ்டாக்குக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்றைக்கி இந்த ஐஆர்எஃப்சி ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் வியூ, அதோட ஃப்யூச்சர் க்ரோத்து, வேல்யூவேஷன் எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம பார்க்கலாம். முதல்ல ஐஆர்எஃப்சி அப்படின்னா என்ன? நம்ம ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், அந்த ஸ்டாக்ஸு வெறும் ஐஆர்எஃப்சின்னா அவன் என்ன பண்ணுறான்றது நமக்கு தெரியணும்ல. ஐஆர்எஃப்சி அப்படின்றது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். இது ரயில்வேக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு பிஎஸ்யூ என்எஃப்சி கம்பெனி. ரயில்வேக்கு புதிய ட்ரெயின் வாங்கணும், புதிய லைன் போடணும், புதிய திட்டம் ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஐஆர்எஃப்சியோட வேலை. அதனால தான் இதோட பிஸ்னஸ் ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இதோட முக்கிய கஸ்டமர் யார் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒருத்தர் தான், இந்தியன் ரயில்வே மட்டும்தான். அப்போது இதோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். பெரிய லெவலில் கஸ்டமர் யாருமே கிடையாது, ஒன்லி இந்தியன் ரயில்வே மட்டும்தான் இதோட கஸ்டமர்ஸ். அப்போ ஏன் இந்த ஸ்டாக் ஏறலை? இங்கே தான் முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு எளிய உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு டீ கடை இருக்குது. ஒரு டீக்கு 2 ரூபா லாபம் கிடைக்குது. நீங்கள் 100 டீ விற்றாலும் அந்த 2 ரூபா தான் லாபம் வரப்போகுது. அப்போ 1000 டீ விற்றாலும் அதே 2 ரூபா மார்ஜின் தான் வரப்போகுது. அதாவது பிஸ்னஸ் பெருசாக வளர்ந்தாலும் லாப சதவீதம் அந்த இடத்துல வளரவே இல்லை. ஓகேங்களா? ஐஆர்எஃப்சியோட பிஸ்னஸும் இதே மாதிரி தான். இது பர்ரோ பண்ணி ரயில்வேக்கு லெண்டிங் பண்ணுது, கடன் வாங்கி ரயில்வேக்கு கடன் கொடுக்குது. அதனால ப்ராஃபிட் க்ரோத் வேகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதுதான் மார்க்கெட்டில் இதுக்கு பெரிய வேல்யூவேஷன் கொடுக்க தாங்கிற முக்கிய காரணமாக இருக்குது. இதோட ஃபண்டமெண்டலை செக் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஃபண்டமெண்டல் பார்த்தா இது பிஇ ரேஷியோ ஒரு 16லேருந்து 17க்குள்ளே இருக்குது. ROE 12.8 இருக்குது. ROCE 5.6லேருந்து 6% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 2.4 கிட்ட இருக்குது. புக் வேல்யூ 43.4 இருக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? பிஇ ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்றது தெரியுது. அதே நேரத்தில் இந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸு ரொம்ப சீப்பாகவும் இல்லை அப்படின்றதும் தெரியுது. டிவிடெண்ட் கொடுக்குது, 2.4% கொடுக்குது. ROE நல்லா தான் இருக்குது ஃபண்டமெண்டல் செக் பண்ணால். ஆனால் எக்ஸ்ட்ராடனரி க்ரோத் கம்பெனி மாதிரி இதில் எங்கேயுமே தெரியல ஃபண்டமெண்டலை செக் பண்ணி பார்த்தா. இதில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன? பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஐஆர்எஃப்சியை ரயில்வே தீம் மல்டிபேக்கர்னு நினச்சி வாங்குகிறாங்க. இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. 2023-24 பிஎஸ்சி ரயில்வே இந்த ஸ்டாக்கில் பெரிய லெவலில் ராக்கெட் மாதிரி பறந்துச்சு. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். 20 ரூபாலேருந்து 200 ரூபா வரையும் போணுச்சு அப்போது. ஆனால் அந்த ரயில்வே அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. இப்போ அந்த நேரத்துலேருந்து அது இறங்க ஆரம்பிச்சிது. இப்போ மார்க்கெட் கேட்குறது அடுத்த க்ரோத்து எங்கேருந்து வரப்போகுது அப்படின்றது தான். அதுக்கு இன்னும் பெரிய பதில் கிடைக்கவே இல்லை மார்க்கெட்டில். ரொம்ப நாளாக அந்த பதிலை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்போ வரப்போகுது அந்த அடுத்த க்ரோத் அப்படின்ற மாதிரி அதுக்கான பதில் இன்னமும் கிடைக்கல. அப்போ கவர்மெண்ட்டு இதுக்கு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. இந்த கவர்மெண்ட்டோட அந்த ஓஎஃப்எஸ் தாக்கம் தான். இந்த ஸ்டாக்ஸு பெரிய லெவலில் வளர விடாமல் தடுக்கிறதே கவர்மெண்ட்டு தான் என்னை பொறுத்தவரையும் கேட்டால். இந்த ஓஎஃப்எஸ்னால் என்னது? ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு காரணத்தால் தான் அரசு தொடர்ந்து இந்த ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக பங்குகளை விற்றுக்கிட்டே இருக்காங்க. மார்க்கெட்டில் சப்ளை அதிகமாக வந்தால் என்ன ஆகும்? டிமாண்டும் அதே அளவு இல்லைன்னா ப்ரைஸ் மேலே போக கஷ்டப்படும். அதுதான் இப்போ இந்த மார்க்கெட்டில் இந்த ஐஆர்எஃப்சியில் நடக்குது. 2026 கூட ஓஎஃப்எஸ் மூலமாக அரசு தனது பங்குகளை விற்றுச்சு சந்தையில். அதனால தான் சந்தையில் மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியது இந்த ஐஆர்எஃப்சி. இப்போ அது 92 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. அப்படி தானே இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த அரசு இந்த ஓஎஃப்எஸ் அந்த ஆஃபர் ஃபார் சேலை 2026 ஜூன் 24-25 அந்த தேதியில் நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில. அதாவது மத்திய அரசு தனது பங்கை 1% ப்ளஸ் கூடுதலாக 1% க்ரீன் ஷோ ஆப்ஷன்
அப்படின்ற வரை விற்க முடிவு செஞ்சிச்சு. ஓஎஃப்ஸில் ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 91ஆக அவங்க ஃபிக்ஸட் பண்ணியிருந்தாங்க. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பங்கு ₹92 அருகே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுதான் முக்கிய காரணம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டு தான் இதுக்கு பெரிய தடைக்கல்லாக இருக்குது. காரணம் இந்த ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் தான். எளிமையாக சொன்னால் அரசுக்கு ₹91 பெரிய அளவில் பங்குகளை சந்தையில் கொண்டு வந்துச்சு. அதனால் சப்ளை அதிகரிச்சுது. 91லேருந்து 95 தான் இதோட ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ட் ஜோன் மாதிரி இங்கே சார்ட்டில் பார்த்தா நமக்கு தெரியுது. ஆனால் பங்கு இமிடியேட்டாக மேலே ஓடாமல் கொஞ்சம் ப்ரெஷரில் அழுத்தத்தில் தான் இப்போ இருக்குது சார்ட்டில் பார்த்தா. ஆனால் இங்கே நம்ம ஒரு விஷயத்தை உத்து பார்த்து கவனித்தோம்னா ₹92 இருக்கிறது இப்போ இந்த ஐஆர்எஃப்சி. இதனால் இது பிஸ்னஸ் மோசமாகிடுச்சா அப்படின்ற மாதிரி அர்த்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. ஐஆர்எஃப்சி இன்னும் ரயில்வே ஃபினான்ஸ் பிஸ்னஸ் தான் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தான் இருக்குது. ஆர்ஓஇயை பார்த்தா நமக்கு தெரியுது 12% மேலே இருக்குது. பிபையும் 16 புள்ளி இருக்குது. ஸோ ப்ரைஸ் டு புக்கும் 2% அளவில் இருக்குது. அப்போது ஐஆர்எஃப்சி ஏறத்துக்கு காரணம் கம்பெனியோட பலவீனம் கிடையாது. அரசாங்கம் தொடர்ந்து அவங்களோட பங்குகளை சந்தையில் கொண்டு வந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க ஓஎஃப்எஸ் மூலிமா. இந்த இடத்துல ஓஎஃப்எஸ் மூலிமா கண்டினியூஸாக விற்றுக்கிட்டே இருந்தால் அது இதில் எப்படி க்ரோத்தை எதிர்பார்க்க முடியும்? அப்போது க்ரோத்து கண்டிப்பாக பெரிய லெவலில் குறையதான் செய்யும். அதனால தான் இந்த ஐஆர்எஃப்சி ப்ரைஸு ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து ₹92 இப்போ ட்ரேட் ஆகுது. நம்ம அடுத்த லெவல் எங்கே இதை பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 95 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இதோட இந்த Q1 ரிசல்ட் இப்போ வரப்போகுது. ஓஎஃப்எஸ் ப்ரெஷர் முழுசும் இந்த ஐஆர்எஃப்சியில் அப்சர்வ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் இன்னும் எனக்கு முழுசாக அப்சர்வ் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகேங்களா? இந்த Q1 ரிசல்ட்டு நல்லா இருந்தால் இது 100 எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 வரையும் மேலே நோக்கி நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே பல காலம் வந்து இந்த ஐஆர்எஃப்சி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கீழே இறங்க ஆவரேஜ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது 92 இருக்குது. ஃபஸ்ட்டு ₹100 போகலாம், அதுக்கப்புறம் 140 போகலாம். இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பல காலங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சில பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த ஓஎஃப்எஸ் கவர்மெண்ட்டு மறுபடியும் ஏன் இதில் இந்த ஸ்டாக்ஸில் பண்ண மாட்டாங்களா? மறுபடியும் 140, 100 எல்லாம் போனால் அப்படின்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் இன்னமும் இதை 84% வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாய்ப்புகள் மறுபடியும் இது க்ரோத் ஆச்சுன்னா மறுபடியும் கவர்மெண்ட் ஓஎஃப்எஸில் சேல் தான் பண்ண போகுது. அப்போ இதுக்கு ஒரு நல்ல நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. முன்னாடி ஐஆர்எஃப்சி முழுக்க ரயில்வேக்கு மட்டும்தான் கடன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பவர், ரினவபிள் எனர்ஜி, இந்த போர்ட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க. இதோட அர்த்தம் என்ன? ஒரே ஒரு ரயில்வே வருமானத்தை நம்பி இனிமேல் பிஸ்னஸ் பண்ணால் வேலைக்கு ஆகாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வெளியே பல ப்ராஜெக்டில் லெண்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை தான் இதை டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முறையை வந்து ஐஆர்எஃப்சி இப்போ கையாண்டுக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3-4 ஒரு 5 வருஷம் இல்லை 6 வருஷம் இந்த ஐஆர்எஃப்சி க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனேலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3-6 வருஷத்துக்குள்ளே ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. டெக்னிக்கல் வியூ கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஐஆர்எஃப்சி பல மாதங்களாக ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. மேலே ரெசிஸ்டண்ட் வந்தால் செல் ஆகுது, கீழே சப்போர்ட் வந்தால் பை பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் சார்ட்டை திறந்து பார்த்தா இது எப்பவும் ஒரே ரேஞ்சில் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி தான் தோணும். அதுக்கு காரணம் மார்க்கெட் இன்னும் அடுத்த க்ரோத் டார்கெட்டை நோக்கி மூவ் ஆகவே இல்லை. அதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு கன்சாலிடேட் ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மெயின் காரணம் இந்த ஓஎஃப்எஸ்ஸால் தான் இப்போ அது 91லேயும் 92லேயும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது 100 வர்றதுக்கே எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ரெசிஸ்டண்ட்லாம் பக்கத்துலேயே இருக்குது. அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ஹோல்டு பண்ணலாமா? அப்போ இதுதான் நீங்கள் முக்கியமான கேள்வி. நீங்கள் ₹200 வாங்கியிருந்தீங்கன்னா அது இந்நேரம் ஓஎஃப்எஸில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ ₹92 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது லாஸஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் புதுசாக யாராவது வாங்கிட்டு நீங்கள் உடனே இது ராக்கெட் மாதிரி போகுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டால்
ராக்கெட் மாதிரி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் கம்பெனி கெட்டு போயிடுச்சா, கம்பெனி வேலைக்கு ஆகாதா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. பிஸ்னஸ் மாடல் வந்து பெரிய லெவலில் இம்ப்ரூவ் பண்ணாமல் இருக்குது இந்த ஐஆர்எஃப்சி. அந்த பிஸ்னஸ் மாடல் பெரிய லெவலில் டெவலப் ஆகிடுச்சுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி 3லேருந்து 6 வருஷத்துக்குள்ளே இது பெரிய ப்ரோக்ரெசிவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இது இப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருவேளை 100 ரூபாயெலாம் இந்த ப்ரைஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக 140லாம் போச்சுன்னா ஓஎஃப்எஸ் மூலிமா கவர்மெண்ட்டே செல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னுடைய பார்வையில் ஐஆர்எஃப்சி ஃபாஸ்ட் மூவிங் மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது ஒரு ஸ்லோ காம்பவுண்டிங் பிஎஸ்சி ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் நாளைக்கே இது 2 மடங்கு ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தா பெரிய லெவலில் ஏமாற்றம் தான் வரும். ஆனால் ரயில்வே க்ரோத்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் க்ரோத்து, டைவர்சிஃபிகேஷன் இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராஜெக்ட் இப்போ அவங்க கையில் எடுக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி 3லேருந்து 6 வருஷத்துக்குள்ளே ஒரு லெவலுக்கு முன்னேறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே கரெக்டாக ஒரே நேரத்தில் சரியாக வேலை செஞ்சால் அடுத்த 3-4 வருஷத்துக்குள்ளே பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐஆர்எஃப்சியில் உண்மையான பிரச்சனை கம்பெனியோட பிஸ்னஸ் கிடையாது. மக்கள் வச்சுருக்க அதிகமான எதிர்பார்ப்பு தான் இப்போ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. கியூபிட் மாதிரி ஐஆர்எஃப்சியை நீங்கள் நினச்சிங்கன்னா ஐஆர்எஃப்சி மேலே ஏதாவது தப்பு இருக்கா என்ன? அது தெரிஞ்சு போச்சு. அது ஸ்லோ மூமெண்ட் உள்ள ஸ்டாக்ஸு. இது க்ரோத் ஆகிறதுக்கு 3லேருந்து 6 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல் இதெல்லாம் பார்த்தா நமக்கு புரியுது. நம்ம நினச்சிக்கிறோம் ஐஆர்எஃப்சி இன்னும் 1 வருஷத்தில் மல்டிபேக்கர் ஆகிடும், 2x 4x 10x. ஐஆர்எஃப்சி அது மாதிரி சொல்லவே இல்லை எங்கேயுமே. நம்மளாக நினச்சிக்கிறோம். அப்போது மக்கள் வச்சுருக்க அதிகமான எதிர்பார்ப்பு தான் ஒவ்வொரு ஸ்டாக்கை இந்த மாதிரி அவங்க நினைக்கிறதுனால தான் எதிர்பார்ப்பை நோக்கி உள்ளே வரும்போது அது ஏமாற்றத்தில் முடியுது. இப்போ 92 ரூபாயிலேருந்து அது 100 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 140 போகலாம், 180 போகலாம் அப்படின்னு நினைக்கலாமே தவிர போகலன்னா அது பெரிய லெவலில் விரக்தியில் தான் கொண்டு போய் முடியும். அந்த மாதிரி விரக்தியெல்லாம் மாட்டிக்காதீங்க. இதை நீண்ட கால முதலீட்டாளருக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஸ்லோ மூமெண்ட்டுமாக தான் இருக்கும் இந்த ரயில்வே ஃபினான்ஸ். பட் இது ரயில்வே ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒரு பெரிய மலை மாதிரி. இது ஏறுமா அப்படின்னு கேட்டால் ஏறலாம். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இது கண்டிப்பாக ஏறும். நீங்கள் உடனே ராக்கெட் மாதிரியெல்லாம் இது ஏறணும்னு நினச்சா கண்டிப்பாக ஏற முடியாது. இதோட பேரே ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வே. அப்போ ரயில்வே செக்டர் எப்படி இருக்கும்? மெதுவாக பல கிலோமீட்டர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணலாமே கண்டி ராக்கெட் வேகத்திலலாம் போகாது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நின்று தான் போகும் இந்த ஐஆர்எஃப்சி. அப்போது கண்டிப்பாக டிலே ஆக தான் செய்யும். ஓகேங்களா? கரெக்ட். இதை நீங்கள் மனசில் வச்சிங்க. இது ஒரு ரயில்வே இன்ஜின் மாதிரி தான். மெதுவாக எல்லா ஸ்டேஷன்லேயும் நின்று தான் போகும். பல கிலோமீட்டரை கடந்து போகும். பல கிலோமீட்டர் கடந்து போகிறதுக்கு பல நாட்கள் ஆகும். இங்கே நான் சொல்லியிருக்க இந்த ஐஆர்எஃப்சியோட ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாமே ஒரு கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே தான் பகிர்வு பண்ணியிருக்கேன். இதில் நான் முதலீட்டு ஆலோசனை எங்கேயுமே சொல்லலை. நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா கரெக்டான டிசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும். நான் புதுசாக இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் நிதி ஆலோசகர், உங்கள் ஃபினான்ஸ் அட்வைசர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. ஓகேங்களா? உங்களோட ஐஆர்எஃப்சியில் பல லட்சம் முடங்கியிருக்கா? இப்போ இந்த ஆடியோ கேட்டு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இது ராக்கெட் மாதிரி ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ் கிடையாது. இது லோக்கல் ட்ரெயின் மாதிரி மெதுவாக எல்லா ஸ்டேஷன்லேயும் நின்று தான் போகும். பல காலங்கள் ஆகும். பட் க்ரோத்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.